இந்த வஞ்சர மீன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 ரூபா. கடல் கரைக்கே வந்துட்டோம். இங்கே பாருங்க 1000 பாருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே உடனே மீன் பாருங்க. இதெல்லாம் வந்து உடனே பிடிச்சிட்டு கொண்டு வர்றது பாருங்க. எவ்வளோ பேருண்டு பாருங்க. பாவல் மீன் இது. பாரு எவ்வளோமா இது? லைனுக்கு 2 வெட்டி பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதில் வச்சு மீனெல்லாம் வந்து வெட்டுறாங்க. நிறையமா அதிகமாக வந்து பெண்கள் வந்து வேலை செய்கிறது மீன். அவ்வளோ நண்டும் 400 ரூபா. அவ்வளோ நண்டு 400 ரூபா. இறால் ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக வருது மீன். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி தான். குறிப்பாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மரக்கறி சந்தைகள், மீன் சந்தைகள் ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து நாங்கள் எடுத்து போடுவோம். அந்த வீடியோக்கள் வந்து பார்க்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய மீன்கள் எல்லாம் வந்து விற்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் காசிமேடுக்கு வந்திருக்கோம். காசிமேடு மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைய நாளில். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்ததுக்கு இறாலோ நண்டோ எதுவுமே வந்து சாப்பிட்டதில்லை. குறிப்பாக அன்றைக்கு தான் ஆட்டிறச்சி வேண்டி, நேற்று தான் ஆட்டிறச்சி எல்லாம் வேண்டி சமைச்சு சாப்பிட்டது வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இன்றைக்கு வந்து இங்கே வந்து முக்கியமாக நாங்கள் வந்ததுக்கான காரணம் வந்து வஞ்சர மீன் எல்லாம் வந்து ஏலம் போடுவாங்க. நிறைய மீன்கள் எல்லாம் வரும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் நாங்கள் வஞ்சர மீன் வாங்க போகிறோம். அதை விட நண்டு, இறால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான மீன் வகைகள் எல்லாமே வந்து வாங்க போகிறோம். வாங்கி ஒரு 2-3 நாளைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் ஐடியா. ஏன்னா வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து ருசித்து பார்க்கணும்னு சொல்லித்தான் உண்மையிலேயே ஒரு ஆசை. இன்றைய நாளில் நாங்கள் இங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து மீன் வியாபாரங்கள் வந்து செய்கிறாங்க, என்னென்ன விலைகளில் வந்து இன்றைய நாளில் விற்கிறாங்க, இந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். யாராவது எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து நாங்கள் காவலிக்குள்ளே வந்து போகலாம். இங்கெல்லாம் பாருங்கள் சரியான பிஸியாக இருக்குங்க. எல்லாம் வாங்கலாம் வந்து போகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் வந்து கருவாடுகள்லாம் போகிற இடங்கள்லேயே வந்து கருவாடுகள்லாம் வந்து வச்சு விற்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த ரெஜிபோம் எல்லாம் விற்கிறாங்க. ரெஜிபோம் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பாருங்கள், இதில் மீனெல்லாம் வெட்டி கொடுக்குறாங்க. இங்கே பக்கங்கள்லாம் மீன் வெட்டி கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் வாங்குகிற இடம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இப்படியான இந்த வண்டில்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இதில் வந்து மரக்கறிகள் மீனெல்லாம் வச்சு விற்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த வண்டிலெல்லாம் வந்து எவ்வளோ நிற்குதுன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்க கடல் கரைக்கே வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க நிறைய பேர் வந்து போகிறாங்க. எந்த பெரிய ஒரு மார்க்கெட்னு சொல்லி பாருங்க. எந்த கடவுளே அப்படியே நீளத்துக்கு இருக்குது. அப்படியே இந்த வரத்துக்கு அப்படியே நீளத்துக்கு இருக்குது. காசிமேடு மீன் சந்தைக்கு வந்திருக்கிறோம். பாருங்க மக்களே, இங்கே பாருங்க இதில் நம்ம வந்து ஒரு கூடைகளுக்கு வச்சு கனவை, இறால், நண்டுன்னு சொல்லி எல்லாமே வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்க வஞ்சர மீன் இருக்கு. எவ்வளோண்ணா இந்த 3 மீனும்? 1800 ரூபாயா? 800 ரூபா தனியாக 800 ரூபா. 3 பாருங்க, 3 வஞ்சர மீன் வந்து 1800. எத்தனை கிலோ வரும்? 2.5 கிலோவா? 2.5 கிலோ வருமோ மீன். பாருங்க இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இதுலேயும் வந்து வஞ்சர மீன் இருக்குது. ஆமாம், எவ்வளோ ஒரு மீன்? 1 எடுக்கணும்னா எவ்வளோ? 1 இந்த மீன் வஞ்சரம் தானே? எவ்வளவு? 1500 ரூபா. ரைட் பாருங்க, 1500 ரூபாயா? இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பெரிய பெரிய இறால் எல்லாம் இருக்குது. நிறைய பேர், நிறைய பெண்கள்லாம் வந்து வியாபாரங்களில் நிறைய பேர் வந்து இந்த லைனுக்கு பாருங்க. அப்படியே பெண்கள்லாம் வந்து வியாபாரங்களில் வந்து ஈடுபடுறாங்க.
அப்படியே சுழண்டு வந்தீங்க நாங்களும் பார்த்து கொண்டே போகலாம். இப்படியே பாருங்கள், இங்கே எல்லாம் வந்து நிறைய பெண்கள் வந்து வியாபாரங்களில் ஈடுபடுறாங்க. இங்கே வந்து பாருங்கள், இப்படியே கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், கடல், இதுதான் கடற்கரை. அப்படியே காசிமேடு துறைமுகம், காசிமேடு துறைமுகம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மிக பிரமாண்டமாக இருக்குது. இங்கே எல்லாம் பாருங்கள், இந்த தண்ணி கலரை வந்து பாருங்கள், தண்ணி கலரை வந்து பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது. என்ன பச்சை கலர், மேலே வந்து கெமிக்கல் மாதிரி எல்லாம் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், பெரிய பெரிய படகெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய படகெல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து இப்போ மீனெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கெல்லாம் இங்கால இல்லை. இப்போ நாங்கள் இங்கெல்லாம் வந்து பார்க்கணும். அப்படியே போய் பார்ப்போம். இன்றைக்கு பார்த்துட்டு வந்து கேட்போம். ஆனால் நிறைய பேர் வந்து வஞ்சரம் மீனெல்லாம் வந்து நிறைய வச்சுக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து வாவல் நிற்குது. இது என்ன மீன்? இது லெதர். இங்கே சுறா. அம்மா இந்த சுறா எவ்வளோம்மா? சுறா டெண்டுமா? டெண்டு. இது வஞ்சர மீன் இது எவ்வளோம்மா? 500 ரூபா. ரைட் பாருங்க, 500 ரூபா. பரவாயில்ல, வேண்டலாம். இங்கே வாங்க, தண்டு வண்டியில். இங்கே பாருங்க, எந்த கடவுளை இது நெத்தல் ஏன இது எவ்வளோ? இது அப்படியே 200 ரூபா. இது அந்த பாவலாதா? பாவல் எவ்வளோ கிலோ? 1000 ரூபாயா? கிலோ இல்லை, பீஸ் கணக்கு. பீஸ் கணக்கு. ரைட். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து அப்படி புடிச்சு வச்சுக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒன்றும் கூடைக்கு இது என்ன கூட அப்படியே விலையண்டா? எவ்வளோ ஒரு கூட? எவ்வளோ? 700 ரூபா. இங்கே பாருங்க, 300 ரூபா. இந்த கனவா 150. கூட கணக்கு தான். இப்போ என்ன கிலோ கணக்கா? இது கூடைக்காம வச்சுக்கிறது. ரைட். பாலவலா விலையங்கப்ப நான் வாங்கிட்டு போவேன். இல்லை எவ்வளோ? 500 ரூபா. எத்தனை கிலோ கணக்கா? அப்படியா? தண்ணி இருக்கும், தண்ணி கிடையாது. ரைட். இதில் பாருங்க, இது எவ்வளோம்மா? இது வஞ்சர மீன் 2500 ரூபா. 1000மா? ஒரு மீன் 1.5 கிலோ பாது. சரி, இதை எடுத்துக்க, பெருசு. பார்த்துட்டு வா. வர முடியாது, லைனுக்கு வச்சு எல்லாமே வந்து நிறைய பெண்கள் நிற்கிறாங்க. இந்த நீட்டுக்கு அப்படியே போய்கொண்டே இருக்குது. அப்படியே பெரிய தேசம் மாதிரி போய்கொண்டு இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க, எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்னு சொல்லி. இங்காலையெல்லாம் பாருங்கள், கூடைகளை எல்லாம் வச்சு அப்படியே நீட்டுக்கு அப்படியே வைக்கிறாங்க. இது அந்த கூட கணக்கு மாதிரி தான். சிலர் அந்த கிலோ கணக்கு மாதிரி இல்லை, கூட கணக்கு. இவ்வளோ அந்த மீன்களை வந்து எண்ணி வைப்பாங்க, வச்சுட்டு இவ்வளோ விளையாண்டு சொல்லி. இங்கே பாருங்க, நிறைய வஞ்சரம் இருக்குது. எல்லாத்தையும் வஞ்சரம் இருக்குது. இந்த பாவல் மீன் இது பாறை எவ்வளோம்மா? இது பாறை எவ்வளோ? 1000 ரூபா. இதில் ஒரு 4, 5, 6 மீன் இருக்குது. இங்காலையும் இருக்குது வஞ்சரம். நிறைய வஞ்சரம், வாழை. ஆமாம், நண்டு எவ்வளோம்மா? நண்டு விலையை மட்டும் சொல்லுங்க. விலையே அவர் என்ன தான் எடுக்குது? சம்சா டீ எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா வேலைக்கு வந்துடுவாங்க எல்லாருமே. இங்கெல்லாம் பாருங்க, அப்படியே இங்கே வர இந்த போட்டை பெரிய அப்பா, இதெல்லாம் வந்து மாத கணக்கில் போய் நின்று கடலுக்கு மீனெல்லாம் பிடிச்சிட்டு தான் வருவாங்க. எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்க, போட். அப்பா, இங்கெல்லாம் முழுக்க பெருசாக தான் இருக்குது கப்பலில். இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய கடல். அங்கே பாருங்க, அங்கே எவ்வளோ இருக்குண்ணா? அந்த அம்மா எவ்வளோ ஓட்டிக்குது அங்கே. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இங்காலம் இருக்கு.
காணும்பா கூரை வந்து வச்சு விற்கிறாங்க. ஐயா எவ்வளோ ஆகும்? 100 எவ்வளோ? என்ன மீன் இது? என்ன மீன்? பண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணா மீனாம். இவ்வளோ வந்து 100 100 பையாய் வந்து இல்லை பிடிச்சு வந்து அப்படியே வச்சுக்க பாருங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், இது வந்து கீரி மீன் நினைக்கிறேன். கீரி மீன் இங்கே பாருங்க அம்மா வைக்கிறேன். எவ்வளோம்மா இந்த மீன்? 1200 ரூபா 2 மீனா? இது கனவா 150 ரூபா. என்ன கிலோ படியா இவ்வளோ? கிலோ தான். ரைட், கூறு தான் வைக்கிறது. ரைட். இதுவும் கூடயா பாரு 800 ரூபா இவ்வளோ. ரைட். இங்கே பாருங்கள், நிறைய பார்த்தா இல்லை வஞ்சர மீனும் இந்த எப்படியான மீன் தான் நிறைய கிடக்குது இங்கே பக்கங்களில். வஞ்சர மீன் நிறைய அதிகமாகவே இருக்குது. வஞ்சர மீன் இங்கே பாருங்க. இங்கால இந்த கூட வழிய வாழை மீன் சொல்லுங்க. இது வந்து கருவாடுகள் தான் கூட போடுவாங்க. கருவாடுகள் சொதியல் வைக்கத்தான் இது. இந்த மீன்கள் எல்லாம் வந்து சரியா இருக்கு. இங்கே பாருங்க, இதை எடுத்தாலும் 100 ரூபாயா? நீங்க பாருங்க, இதுலயும் வஞ்சரம் இருக்குது. என்ன உண்டா கூறலா? 2 கூறு 150 ரூபா. குட்டி மீன் வச்சு அம்மா வைக்கிறாங்க. இங்கெல்லாம் பாருங்க, சின்னதாக அவங்களால என்னென்ன முடியுமோ அதை எடுத்து அப்படியே வச்சு வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த இறாலை எந்த பிரிண்டா தண்டு இறால்னு பாருங்க. நிறைய இறால் இருக்குது. எவ்வளோ இறால்? 2800. என்ன இவ்வளோ அப்படியா கூடையா? 3 கிலோ 2800 ரூபாய் பாருங்க. 3 கிலோ 2800 ரூபா. இங்காலையும் பாருங்க, அதிகமாக கூட வழியாக அப்படியே வச்சுக்கிறாங்க. கூடைக்கு வந்து நிறுத்து போட்டாங்களா இல்லை கை கணக்கு போடுறாங்களா தெரியல. இது எவ்வளோ அப்படியே அமௌண்ட் எவ்வளோ? எல்லாம் கிடக்கு. உங்களுக்கு என்ன கிடக்கு பாருங்க. இங்கே நீங்க வடக்கா? நீங்க வடக்கா? சொல்லுங்க. அதான் வடக்கா. வடக்கா தானே? ஆமாம், கதையில உங்களுக்கு தெரியும் தானே. ஸ்ரீலங்காவா இந்தியாவாண்டு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அப்படியே முடியுது இதோட. என்ன இங்கே இதோட அப்படியே வந்து முடியுது. இங்கெல்லாம் அப்படியே முடியுது. இங்கே பாருங்க, இந்த போட்டெல்லாம் வந்துருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ மீனெல்லாம் முறைக்கிட்டு கழுவுறாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் கழுவுறாங்க. இங்கே பாருங்க, மீனெல்லாம் இதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. போகிறாங்களா தெரியல. அந்த போட்டெல்லாம் வந்து கழுவுறாங்க. தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருக்குது. பெரிய போட்டுகள் வந்து நிற்கிது பாருங்க. எவ்வளோ பாருங்க. மறுபடியும் இதுக்கு ஏரியாக்களில் வந்தாச்சு. நாங்கள் வந்து மீன் வாங்க போகிறோம். மீன் வாங்குகிற காட்சியில் வந்து நீங்கள் வந்து இனி வந்து பார்க்கலாம். எங்களை பாருங்கள், நிறைய பேர் வந்து போகிறாங்க. அக்கா இறால் எவ்வளோ வந்தீங்க? இறால் 500 ரூபாயா? அண்ணா 400 ரூபாய்க்கு ஓகே. எவ்வளோ ஓகே? தாங்க. எனக்கு தாங்க கொஞ்சம் கொசுறு போட்டு தாங்க. இதில் எடுத்தீங்க கால் தாக்கா. கொசுரும் போட்டுடுங்க. கொசுறு ஐஸா இல்லடி? ஓகே தானே? சரி. இதாக்கா வந்து வாங்கியாச்சு. இறால் வந்து வாங்கியாச்சு. இனி வந்து மீன் வாங்கணும். மீனும் நண்டும் வந்து வாங்கணும். பரவாயில்ல, 400 ரூபாய்க்கு 1 கிலோ வருமா? 1 கிலோ கிட்ட வரும். இதுக்கு அடுத்து காடுங்க. இது 1000 ரூபாய் தரீங்களா? 1000 ரூபாய்க்கு இல்லை இல்லை. 2000 என்ன? சரி விடுங்க. ஓகே. இந்த வஞ்சர மீன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 ரூபா. இது 1000 ரூபாயா? சரி.
இல்ல அக்கா எல்லாத்தையும் வேண்டியல அக்கா அக்கா எல்லாத்தையும் வாங்கலாம் அக்கா இதுல ஒண்டவளா இது பார்த்து தாங்க அது இதில் ஒன்று தாங்க 200 நான் உங்கள்கிட்ட வாங்கிடுறேன் 200 தாங்கிறேன் அங்கே மாட்டிட்டு உங்கள்கிட்ட சரி உங்கள்கிட்ட சரி 2 மீன் 1000 ரூபாய் இது தாங்கலை 200 கொண்டு தாங்கலை சின்ன தானே இதில் ஒன்று தாங்கலை நான் உங்கள்கிட்ட வாங்குறதுக்காண்டி தான் வாங்குறேன் சரிண்ணா ஓகே நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அதை வாங்கணும் இல்லை வாங்குறேன் சரியா ஓகே ஓகே இறால் வேண்டியாச்சு வஞ்சரமும் வாங்கியாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வந்து வாங்கணும் நண்டு ஆ $400 குறைப்பீங்களா இல்லையா குறைச்சிட போடுவீங்களா ஆ தாங்க என்ன வாங்கத்தானே வந்துருக்குறோம் சும்மா வந்துட்டு சும்மா போகல தானே ஆ குறைச்சி தருவீங்களா ஆ 300 தரீங்களா ஆ சரி தாங்க 300 தாங்க 2 4 5 6 மீனா 6ஆ கொசுறு இல்லையா கொசுறு போட தானே மேடம் இல்லைடா நாங்கள் கொசுறு பண்ணுறோன்னாங்களே ஆ என்ன 300 ரூபாங்க இனி வெட்டாவை மனம் கொடுக்கணும் க்ளீன் பண்ணணும் சரி ஓகே ஒரு மாதிரி நண்டு வந்து வாங்கியாச்சு இந்த அம்மாட்ட வேணுது 300 மீனும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 1500 வேண்டியிருக்கு இறாலும் வந்து வேண்டி இருக்குது இப்போ இதை கொண்டே வந்து வெட்ட கொடுக்கணும் அங்கே ஆக்கள் நிற்கணும் ஓகே நாங்கள் இப்போ இதுதான் வந்து இந்த மீன் வெட்டுற இடம் முன்னுக்கு தான் இருக்குது மீன்கள் எல்லாமே வந்து வெட்டுற இடம் இதில் வந்து பாருங்க அப்படியே வரிசையாக இருந்து வெட்டுறாங்க மீன்கள் பார்ப்போம் மேலே யாராவது நான் தேடி வந்த ஆக்கள் இங்கே பாருங்க நிறைய அப்படியே மீன் வெட்டுறதுக்கு மட்டுமே அப்படியே வரிசையில் வந்து இருக்கிறாங்க நிறைய பேர் அங்கே யாரும் இருக்குது நல்ல பீஸா போடுவோம் அண்ணாட கொடுங்க வெட்டணும் இது நண்டை எல்லாரும் மட்டும் எல்லாரும் மட்டுங்க எல்லாரும் மட்டுங்களே ஆ யாருக்கு சரியா 2க்கு 100 ரூபாயா இங்கே பாருங்க இவர் வெட்டுறார் இது இவ்வளோ தானே வெட்டுற இடம் வேறு இருக்கா இல்லை தானே வேறு இடங்கள் இருக்கா வெட்டுறதுக்கு ஆ எங்கால ரைட் செல்வ மண்டையெல்லாம் எங்கே வெட்டுறது இன்னும் லீவா இல்லையாள் இல்லை இங்கெல்லாம் இதுக்கு இருக்க மாட்டேன் அப்படியா தான் இங்கே அக்கா அந்த நண்டும் இறாலும் வந்து க்ளீன் பண்ணுறாங்க நீட்டுக்கு பாருங்கள் லைனுக்கு இருந்து எல்லாம் முழுக்க க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க அங்கே எல்லாம் முழுக்க க்ளீன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க வரிசையாக இருந்தபடி பண்ணிக்கிறாங்க பாருங்க அப்படியே லைனுக்கு இங்கெல்லாம் முழுக்க வெட்டுறாங்க பாருங்க இங்கே பாருங்க லைனுக்கு இருந்து வெட்டி பண்ணிக்கிறாங்க
எங்களோட வஞ்சிர மீன் வந்து அண்ணா வெட்ட போகிறார், எல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. பாருங்க இங்கே அந்த கழிவுகள் எல்லாம் இஞ்சால பாருங்க. நல்ல நல்ல பீஸா போடண்ணா பொரிக்க. ஓகே அண்ணா மீன் ஓகேயா? ஓகே பாருங்க பீஸு உங்களுக்கு குடல் எடுக்கிற அதானே இது வந்து மார்க்கெட். நாங்கள் அதில் வந்து பார்க்குறது வந்து அந்த துறைமுகத்தில் வந்து திறந்த இடத்துல வந்து வச்சு விற்கிறது. இது வந்து பாருங்கள் மார்க்கெட். இல்லை மேலே வந்து அந்த கொட்டகை எல்லாம் வந்து போட்டிருக்கு பாருங்கள். இதில் வச்சு மீனெல்லாம் வந்து வெட்டுறாங்க. அதிகமாக வந்து பெண்கள் வந்து வேலை செய்கிறது, மீன் வியாபாரத்துலையும் மீன் வெட்டுறதுலையும் அதிகமாக பெண்கள்லாம் வந்து இங்கே வேலை செய்கிறதா காணக்கூடியாங்க. இங்கே பாருங்கள் லைனுக்கு இருந்து அப்படியே வெட்டி பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்க, வாவ், இடமெல்லாம் நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்கெல்லாம் அந்த கூட வியாபாரங்கள், கூடைக்கு அந்த வியாபாரங்கள் இங்கே பாருங்க. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிச்சிட்டு இந்த கடற்கரை சைட் இதில் பாருங்க இந்த கட்டுகள் இருக்குது. இதில் வந்து மீனை வந்து உடனே கொண்டு வந்து அப்படியே வந்து இங்கே ஏலத்தில் வந்து விற்கிறாங்க. ஏலங்கூரி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஐயா மீன் கொண்டு போகிற இங்கெல்லாம் ஏலம் வந்து கூடி விற்கிறாங்க. இங்கே பாருங்க 850 இங்கே பாருங்க. கூடையில் எல்லாம் வந்து கொண்டு வராங்க. கூறி தான் விற்கிறாங்க, கூறி தான் கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்க இதுல நிற்கவே இல்லாங்க. அப்படியே கூறிக்கு நடந்தோண்டே இருக்குது. அப்படியே இதுக்கு நகரவே எல்லாம் கிடக்குது. அஞ்சு பாறை 400 ரூபா. இங்கே எல்லாம் கூரெல்லாம் இங்கே வரங்க. நீட்டுக்கு வந்து கூறி கொடுத்து தான் விற்கிறாங்க. பார்த்து தண்ணி விழுந்து விட்டுறாத. வவ்வால் மீன். ஓகே அவர் வீடியோ எடுக்கிறாரு, அவரே கேக்குறாரு. 1100 1100 1100 ஏமா மூணு வவ்வால் 1100 1100 1100 1100 1100 1100 1100 1100 பாருங்க. அப்படியே பார்த்துட்டே போகலாம்.
இங்கே எல்லாம் பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வந்து மீனெல்லாம் பிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லி. இங்கே பாருங்க இந்த மீன், பெரிய மீன். இங்கே பாருங்க கூடைகளை கொண்டு வந்து நண்டு கொண்டு வந்து வச்சுக்காங்க. நிறைய நண்டு, நிறைய நண்டு. தொடர்ச்சியாக இங்கால இது வந்து மார்க்கெட் பாருங்க எப்படிங்க சொல்லி. மார்க்கெட் எல்லாமே வந்து அப்படியே பெரிய பெருசாக தான் இருக்குது. மார்க்கெட் எல்லாம் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க பெரிய பெரிய வஞ்சரை மீன் பணமாக விற்கிறாங்க. வஞ்சரம் இருக்குது. எல்லாமே வந்து பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பேருண்டு பாருங்க, எவ்வளோ பேருண்டு பாருங்க. இங்கே வால் நண்டு, இங்கெல்லாம் நண்டு இருக்கு. எவ்வளோமா அவ்வளோ நண்டு? 400 அவ்வளோ நண்டு 400. இறால் 600. இவ்வளோ வந்த ரைட்டு. இது வந்து அந்த அப்படியே பிரித்து வந்து வைக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பேர மீன் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ மீன் இருக்குண்டு. திரளி இருக்குது. எல்லா மீன்களும் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்க அதிகமாக. இங்கெல்லாம் வந்து வஞ்சர மீன் இங்கெல்லாம் அதிகமாக இருக்கும். வஞ்சர மீன் இங்கே பாருங்க. இதெல்லாம் கருவாடுலாம் ஒன்றாக்கள் வைக்கணும். இது இங்கெல்லாம் கருவாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க. இங்கெல்லாம் அம்மா எல்லாம் வச்சு விற்கிறா. அம்மா இந்த கண்ணாடி பாரு எவ்வளோ இது? இது இது எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்? 100 உண்டா? ஒரு மீன் வந்து அந்த மீன் 100. இங்கே பாருங்க பெரிய பெரிய வஞ்சர மீன் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இங்கே பாருங்க அப்பா. இதெல்லாம் வந்து இந்த விலை கூடின மீன், அந்த பாவல் மீன் சொல்கிறது. குட்டி குட்டி இது இது கருப்பு. ரைட்டு. இதுதான் விலை கூடன்னு சொல்கிறவாங்க. என்ன விலை கூடன்னு சொல்கிறவாங்க? விலை அதிகம் உண்டு. நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்க? இறால் அப்படியே 400 விற்கிறீங்க. ரைட்டு. இங்கே பாருங்க. இது வந்து சின்ன சின்னதாக ஏதோ தங்குற அன்றாட சீவியங்களுக்கு விற்கிறாங்க. அப்படியே அங்கால நிறைய இருக்குது. அப்படியே அங்கால பார்த்துக்கொண்டே போகலாம். மரக்கறி விற்கிறாங்க, கருவாடு விற்கிறாங்க, அங்காலையும் இருக்குது. இது வந்து மார்க்கெட். இது வந்து காசிவீடு மார்க்கெட், அதாவது மீன் சந்தை வந்து இது. நாங்கள் வந்து முதல் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து துறைமுகத்தில் வந்து அந்த இடத்துல வந்து வச்சு விற்கிறாங்க. அப்படி தான். இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் இறால் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் குட்டி பால் சுறா நிறைய வெள்ளை வாவல், கருப்பு வாவல்னு நிறைய இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள். இங்கெல்லாம் நிறைய இருக்குது. அப்படியே பெரிய சைஸில் வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்க வஞ்சரத்தை. இங்கே பாருங்க இதெல்லாம் பாருங்க. அம்மா பெரிய மீன் விற்கிறா. இது என்ன மீன் பேரம்மா? தெரியாதா? தெரியாதா? வீடியோ எடுக்க தெரியாதா? இங்கே பாருங்க இதெல்லாம் ஊசி கனவை. இங்கே பெரிய இறால் இருக்குது, வஞ்சரம் இருக்குது, கும்பலா இருக்குது, இருக்குது நிறைய. இங்கே பாருங்க இதில் கூடையில் வச்சுட்டு அம்மா வைக்கிறா. ஓகே இங்கே பாருங்க எல்லாமே கூடையா அதில் இப்போ நடந்து கொண்டே இருக்குது அந்த கூறி. வாங்க பார்ப்போம்.
இங்கே பாருங்க, அப்படியே பெரிய மார்க்கெட், அப்படியே பார்த்துட்டே போகலாம். இது வந்து சின்ன சந்தை இல்லை, பெரிய மீன் சந்தை, அவ்வளோ பெரிய சந்தை. நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலலாம் குட்டி குட்டியாக வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பெருசு பாருங்க. இதெல்லாம் வந்து கூறி கூறி விற்று கொண்டிருக்காங்க. அந்த அம்மா வந்து கூறி கொண்டிருக்கிறா. இங்கே பாருங்க, மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே பாருங்க, வள்ளங்கள் வந்து வந்தோன்னு இருக்குது பாருங்க. இதில் வள்ளங்கள்லாம் வருது இப்போ தான். பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே உடனே மீன் பாருங்கள். இதெல்லாம் வந்து உடனே பிடிச்சிட்டு கொண்டு வரது பாருங்கள். இன்றைக்கு தான் பெரிய பெரிய வள்ளங்கள் எல்லாம் வந்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள், துறைமுகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கெல்லாம் வந்து பெரிய ஆழ்கடல் மீன்பிடி. இதெல்லாம் வந்து அந்தந்த ஆடு போய் பிடிச்சிட்டு வரோங்க. இதில் பாருங்கள் வருது, ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வருது மீன். ஆனால் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே வரும் மீன் எல்லாம். இதெல்லாம் உடனே வரதானே பாருங்கள். இதெல்லாம் வந்து உடனே வர ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் எங்கட யாழ்ப்பாணத்தில் காரநகரில் வந்து வாங்குற மாதிரி அதெல்லாம் வந்து ஆள் மீன்பிடி. அதெல்லாம் பெருசு, அது ஒரு மாத கணக்கில் எல்லாண்டு வருவாங்க. பாருங்கள் சங்கு, இது வந்து இதெல்லாம் வந்து காக்கி வந்து சாப்பிட்றவங்க பாருங்கள். எவ்வளோனது இயல் ஆக்கள் இல்லை, இந்த மீனுக்குடி ஆக்கள் எல்லாம் அங்கேன்றது இயலை. இங்கே பாருங்க, இந்த சந்தையை பாருங்கள், மீன் சந்தையை. ஓகே, காலனி வந்து பார்த்துருப்பீங்க. மேலே வந்து நான் இன்றைக்கு இதில் அந்த காசிமேடு செல்வமண்ணையே பார்ப்போன்னு வச்சது. ஆனால் இன்றைக்கு அவர் பார்க்கலாம் போச்சு, இந்த காலம் இல்லை போடக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பழைய சந்தை, புதிய சந்தை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஆட்டோக்கார அண்ணனோட வந்தது, அவர் வந்து எங்களை ஒரு இடத்தை இறக்கிட்டு அவர் வந்து போயிட்டார். அப்போ நாங்கள் ஒன்றும் செய்யலாது, வந்துட்டோம். ஒரு ஆட்டை கொடுத்து மீனையும் பட்டி எல்லாம் பட்டி தண்டுட்டு அப்படியே நாங்களும் வலிக்கிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துருப்பீங்க. கூரல் முறையிலையும் வாங்குறதையும் வந்து பார்த்துருப்பீங்க. அதோட துறைமுகத்தில் வந்து நாங்கள் வேணும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னென்னு சொல்லுங்கள். இன்னொரு காலை வாயிலாக சந்திப்போம். ஓகே, பாய்.